பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஒரு ஊரிலே பேசிக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான பெண்மணி, 60 வயதுக்கு சீனியர் சிட்டிசன், அந்த அம்மா அங்கே வந்து பக்கத்தில் கும்பிட்டுட்டு, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். வயசாயிருச்சியா, முதி மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை, திராணி இல்லை, சக்தி இல்லை, வலு இல்லை, புருஷன் இல்லை, போய் சேர்ந்துட்டார். எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலை என்னை வச்சு காப்பாற்றுறதுக்கு. மகராசன் நிறைய நல்லது செய்கிறீங்க நாட்டுக்கு, எங்களை போல் வயசாகி உழைக்க முடியாமல் பிழைக்க முடியாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறோம்ல, அவங்களுக்கு மாதம் மாதம் பார்த்து கொஞ்சம் ரூபாயை மகராசம் கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. பெருந்தலைவர் உடனே கேட்டார், இந்த யோசனை எனக்கு வரலையம்மா, உன்னை போல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க என்று. சரிம்மா, ஒரு மாதத்துக்கு எத்தனை ரூபா உனக்கு செலவழிக்குது? இதை அவர் கேட்டார். ஒரு மாதம் உனக்கு எத்தனை ரூபா செலவழிக்குது? அந்த அம்மா சொன்னாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 20 ரூபா போதுங்கய்யா, ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தை ஒப்பேத்திடலாம் ஐயா என்று சொன்னார்கள். செய்கிறம்மா என்று அங்கு வாக்கு கொடுத்தவர் சென்னைக்கு திரும்பிய உடனே அதிகாரிகளை அழைத்து சீனியர் சிட்டிசன் ஆதரவு இல்லாத எல்லாருக்குமே ஒரு 20 ரூபாய் மாதம் கிடைப்பது போல திட்டத்தை வகுங்கள், செயல்படுத்துங்கள் என்று செயல்படுத்தப்பட்டது தான் தமிழ்நாட்டின் முதல் முதியோர் பென்ஷன். மூத்தோர் உதவித்தொகையை கொண்டு வந்ததும் பெருந்தலைவர் காமராஜர் தான். எத்தனை பேர் தெரியும்? இது ஒரு பெண்மணி சொன்ன செய்தியை கேட்டு அப்போ 20 ரூபா யோசிச்சு பாருங்க, மாதம் 20 ரூபாய் மூத்தோர் ஓய்வூதியம் வழங்கியது பெருந்தலைவர் காமராஜர்.